ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சொஸ்தமனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புரிக்கு. நீதிமொழிகள் 14:30. அன்புக்குரியவர்களே, பொறாமை என்னிடம் இல்லை என நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். தன்னை விட பிறர் நல்ல நிலையில் இருந்தால் ஒவ்வொருவருக்கும் எழும்பக்கூடிய காழ்ப்புணர்ச்சியே பொறாமை. பொறாமை என்ற வேர் முளைத்தால் நாளடைவில் கலகம், தீய செயல்கள் என்னும் மரமாக வளரும். இது தெய்வீக ஞானம் அல்ல, பேய்த்தனத்தின் கனி. இது மூர்க்கத்தை விட கொடுமையானது. இது ஒரு இருளின் செயல். பொறாமை பல வியாதிகளுக்கு காரணம். ஆன்மீக வளர்ச்சி இது தடுக்கும். கடவுள் மற்றவர்களுக்கு கொடுத்ததை விட நமக்கு குறைவாய் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதில் நாம் மன நிறைவு கொள்ள வேண்டும். அப்போதுதான் பொறாமை வராது. ஆன்மீக காரியங்களில் பிறர் நம்மை விட புகழ் பெறும் போது இதனால் கடவுளுக்கு தான் வெற்றியும் பரலோக ராஜ்யத்துக்கு லாபம் என உணர வேண்டும். வசனத்தின்படி புறமிட நம்மை ஒப்புவிக்க வேண்டும். பொறாமையினால் இயேசுவுக்கு விடுதலை கொடாமல் பரபாசை பிலாத்து விடுதலை செய்த போதும் இயேசு பொறுமையாகவே தந்தையாகிய கடவுளுக்கு தம்மை பூரணமாய் ஒப்பு கொடுத்தார். இது நமது மனதில் பதிக்கப்பட வேண்டும். தானியேலை பொறாமை உள்ளவர்கள் சூழ்ந்து கொண்ட போதும் தன் வாழ்வின் எல்லா பகுதியிலும் தொடர்ந்து உண்மையையும் நேர்மையையும் காத்துக்கொண்டார். பொறாமை பாசங்களை நாசமாக்கிவிடும், எண்ணங்களை கரைப்படுத்தும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் எந்த சூழலிலும் மற்றவர்களின் உயர்வை குறித்தோ, தாளந்துகளை குறித்தோ, அபிஷேகத்தை குறித்தோ, ஆசீர்வாதத்தை குறித்தோ பெருமை கொள்ளாமல் மன மகிழ்ச்சியோடு வாழத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தாங்க. அனுதின வாழ்வில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்யும் பாவங்களை எங்களுக்கு மன்னித்து சுத்திகரித்து ஆவியிலும் சத்தியத்திலும் நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கும்படி எங்களை புதிதாக்குவீராக. ஆண்டவரே, அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், குடும்ப பிரச்சனைகள் மாறவும், சுகவீனமாய் சரீர பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரும் கர்த்தராகிய உம்மை நோக்கி பார்த்து தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்ளவும், குடும்பங்களில் வாலிப பிள்ளைகளின் திருமண தடைகள் அகலவும், தேவ பக்தியில் வளரவும், தேவனால் பாதுகாக்கப்படவும், கடன் பிரச்சனைகள் மாறவும், தேவரீர் ஒவ்வொருவரின் தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் தேவ பிரசனத்தினால் முழுமையாக சுதந்திரிக்கப்படவும், தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, அனைத்து மாநில கவர்னர்கள், மாநில முதல்வர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் பாதுகாப்பு, ஆசீர்வாதம், ரட்சிப்புக்காகவும், இவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும், நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும், மக்கள் வாழ்வில் நலமானது நடைபெறவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், எதிர்ப்பின் மத்தியில் ஊழியம் செய்யும் அனைத்து ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரையும் தேவரீர் பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.